எபிதிலியல் செல்களில் ஏற்படும் புற்றுநோய் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் 1 கார்சினோமா. ஆப்ஷன் 1 கார்சினோமா. நம்பர் 2 இணைப்பு திசுக்களில் ஏற்படும் புற்றுநோய் டேஷ். இணைப்பு திசுக்களில் ஏற்படும் புற்றுநோய் டேஷ். ஆப்ஷன் 2 சார்கோமா. ஆன்சர் சார்கோமா. நம்பர் 3 எலும்பில் தோன்றும் புற்றுநோய் டேஷ். எலும்பில் தோன்றும் புற்றுநோய். ஆப்ஷன் 3 ஆஸ்டியோமா. ஆஸ்டியோமா. நம்பர் 4 நார் இணைப்பு திசுக்களில் ஏற்படும் புற்றுநோய் டேஷ். நார் இணைப்பு திசுக்களில் ஏற்படும் புற்றுநோய் டேஷ். ஃபைப்ரோமா. ஆப்ஷன் 4 ஃபைப்ரோமா. நம்பர் 5 மூளையிலும் நரம்பு மண்டலத்திலும் தோன்றும் புற்றுநோய். மூளையிலும் நரம்பு மண்டலத்திலும் தோன்றும் புற்றுநோய் கிளையோமா. கிளையோமா. நம்பர் 6 நிறமி செல்களில் ஏற்படும் புற்றுநோய் டேஸ். நிறமி செல்களில் ஏற்படும் புற்றுநோய் மிலனோமா. ஆப்ஷன் 3 மிலனோமா. மிலனோமா. நம்பர் 7 நிணநீர் முடிச்சுக்களில் ஏற்படும் புற்றுநோய் டேஷ். நிணநீர் முடிச்சுக்களில் ஏற்படும் புற்றுநோய் டேஷ். ஆப்ஷன் 3 லிம்போமா. ஆப்ஷன் 3 லிம்போமா. நம்பர் 8 மொருலா நிலையில் தோன்றும் புற்றுநோய் டேஷ். மொருலா நிலையில் தோன்றும் புற்றுநோய் டேஷ். ஆப்ஷன் 3 ட்ரெட்டோமா. ஆப்ஷன் 3 ட்ரெட்டோமா. நம்பர் 9 குருதி செல்களில் தோன்றும் புற்றுநோய் டேஷ். குருதி செல்களில் தோன்றும் புற்றுநோய். ஆப்ஷன் 3 லுக்கிமியா. லுக்கிமியா. ஆப்ஷன் 10 புற்று செல்கள் சூழ்ந்துள்ள திசுவில் நுழைந்து வேர் போல வளர்வது டேஷ். புற்று செல்கள் சூழ்ந்துள்ள திசுவில் நுழைந்து வேர் போல வளர்வது. ஆப்ஷன் 1 மெட்டாஸ்டாசிஸ். ஆன்சர் ஆப்ஷன் 1 மெட்டாஸ்டாசிஸ். லெவல் அனாப்ளசியா கோட்பாட்டை வெளியிட்டவர் யார்? அனாப்ளசியா கோட்பாட்டை வெளியிட்டவர் யார்? ஆப்ஷன் 2 ஹான்ஸ்மேன். ஆப்ஷன் 2 ஹான்ஸ்மேன். நம்பர் 12 புற்றுநோய் பற்றிய திடீர் மரபு மாற்ற கோட்பாட்டினை கூறியவர் யார்? புற்றுநோய் பற்றிய திடீர் மரபு மாற்ற கோட்பாட்டினை கூறியவர் ஆப்ஷன் 4 ஜேக்கப்சன். ஆப்ஷன் 4 ஜேக்கப்சன். நம்பர் 13 சுண்டெலிகளில் பால் சுரப்பிகளின் புற்றுநோயை உண்டாக்கும் வைரஸ். சுண்டெலிகளில் பால் சுரப்பிகளில் புற்றுநோயை உண்டாக்கும் வைரஸ். ஆப்ஷன் 2 விட்னர் வைரஸ். ஆப்ஷன் 2 விட்னர் வைரஸ். நம்பர் 14 புற்றுநோய் வளர்ச்சியடையும் படிநிலைகள் யாவை? புற்றுநோய் வளர்ச்சியடையும் படிநிலைகள் துவக்கம், வளர்ச்சி ஊக்குவிக்கப்படுதல், வளர்ச்சி தொடர்தல். இது 3மே இருக்கிறதுனால ஆன்சர் ஆப்ஷன் 4 அனைத்தும். நம்பர் 15 1 வேகமாக வளர்ச்சியடையும் காளைகளில் செல் வேறுபாடடைதல் மிக மிக குறைவாக காணப்படுகிறது. இது டேஷ் எனப்படும். ஆப்ஷன் 3 அனாப்ளசியா. ஆன்சர் ஆப்ஷன் 3 அனாப்ளசியா. நம்பர் 16 இயல்பு கடந்த வளர்ச்சி அடைந்து தோன்றும் புதிய வகை திசு. இயல்பு கடந்த வளர்ச்சி அடைந்து தோன்றும் புதிய வகை திசு. ஆப்ஷன் 2 நியோபிளாசம். ஆப்ஷன் 2 நியோபிளாசம். நம்பர் 17 கடலில் வாழும் ஒரு பெரிய செல் ஆல்கா. கடலில் வாழும் ஒரு பெரிய செல் ஆல்கா அசிட்டபிளேரியா. ஆப்ஷன் ஏ அசிட்டபிளேரியா. நம்பர் 18 அசிட்டபிளேரியா எவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளது? அசிட்டபிளேரியா எவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளது? பாதம், தண்டு, குழாய். ஸோ ஆப்ஷன் 4 அனைத்தும். பாதம், தண்டு, குழாய் என 3மே இருக்கிறதுனால ஆப்ஷன் 4 தான் கரெக்ட் அனைத்தும்.
நம்பர் 19th ஒன், அசிட்டபுளேரியாவில் எத்தனை சென்டிமீட்டரில் உட்கரு அமைந்துள்ளது? அசிட்டபுளேரியாவில் எத்தனை சென்டிமீட்டரில் உட்கரு அமைந்துள்ளது? ஆப்ஷன் 1 6 சென்டிமீட்டர். ஆப்ஷன் 1 6 சென்டிமீட்டர். நம்பர் 20, குடை போன்ற அமைப்புடைய அசிட்டபுளேரியா. குடை போன்ற அமைப்புடைய அசிட்டபுளேரியாவின் பெயர்? ஆப்ஷன் 1 அசிட்டபுளேரியா மெடிட்டரேனியா. ஆப்ஷன் 1 அசிட்டபுளேரியா மெடிட்டரேனியா. நம்பர் 21, வரிசையான இதழ் போன்ற தலையமைப்பு உடைய அசிட்டபுளேரியா. வரிசையான இதழ் போன்ற தலையமைப்பு உடைய அசிட்டபுளேரியா. ஆப்ஷன் 2 அசிட்டபுளேரியா கிரினுலேட்டா. அசிட்டபுளேரியா கிரினுலேட்டா. 23, மறைமுக பிரிவு நடைபெறாமல் டிஎன்ஏ அளவில் மாற்றமடையாமல் இருக்கும் இனக்கூட்டங்கள். ஆப்ஷன் 1 நிலையான இனக்கூட்டங்கள். ஆப்ஷன் 1 நிலையான இனக்கூட்டங்கள். 23. நெக்ஸ்ட் 24, மறைமுக பிரிவு நடைபெற்று டிஎன்ஏ மொத்த அளவில் அதிகரிக்கும் இனக்கூட்டங்கள். மறைமுக பிரிவு நடைபெற்று டிஎன்ஏ மொத்த அளவில் அதிகரிக்கும் இனக்கூட்டங்கள். ஆப்ஷன் 2 விரிவடையும் இனக்கூட்டங்கள். ஆப்ஷன் 2 விரிவடையும் இனக்கூட்டங்கள். 24, மறைமுக பிரிவு அதிக அளவு நடைபெற்று புதிய செல்கள் தோன்றுவது. மறைமுக பிரிவு அதிக அளவு நடைபெற்று புதிய செல்கள் தோன்றுவது. ஆப்ஷன் 1 புதுப்பிக்கப்படும் செல் இனக்கூட்டங்கள். புதுப்பிக்கப்படும் செல் இனக்கூட்டங்கள். 25, மரபு கால அட்டவணையின் மறுபெயர். மரபு கால அட்டவணையின் மறுபெயர். ஆப்ஷன் 1 மரபு கடிகாரம். ஆப்ஷன் 1 மரபு கடிகாரம். செல் சுழற்சியின் 5 படிநிலைகள் யாவை? செல் சுழற்சியின் 5 படிநிலைகள் யாவை? ஆப்ஷன் 1 G1 S G2 MD. G1 S G2 MD. 27, ஸ்பிண்டிலின் மையப்பகுதியில் தோன்றும் குமிழிகளின் தொகுப்பு. ஸ்பிண்டிலின் மையப்பகுதியில் தோன்றும் குமிழிகளின் தொகுப்பு. ஆப்ஷன் 1 பிராக்மோபிளாஸ்ட். ஆப்ஷன் 1 பிராக்மோபிளாஸ்ட். 28, ஆர்என்ஏ பாலிமரேஸ் நொதி டேஷ் டேஷ் கொண்டுள்ளது. ஆர்என்ஏ பாலிமரேஸ் நொதி டேஷ் டேஷ் கொண்டுள்ளது. கோர் என்சைம் சிக்மா காரணி. ஸோ ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஆன்சர். இரண்டுமே கோர் என்சைமும் சிக்மா காரணியும். 29, ஜீன் வழி குறியீட்டு செய்தியை கண்டறிந்தவர் யார்? ஜீன் வழி குறியீட்டு செய்தியை கண்டறிந்தவர். ஆப்ஷன் 1 மார்ஷல் நீரன்பெர்க். ஆப்ஷன் 1 மார்ஷல் நீரன்பெர்க். நம்பர் 30, முக்குறியீட்டு சொற்கோவையில் எத்தனை அமினோ அமிலங்கள் உள்ளன? முக்குறியீட்டு சொற்கோவையில் எத்தனை அமினோ அமிலங்கள் உள்ளன? ஆப்ஷன் 4 64. ஆப்ஷன் 4 64. So like, share, subscribe and comment it. Thank you.